ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ஆல் நியூ டஸ்டர் ஃபார் 2026 இந்தியா பற்றி தான் பார்க்க போகிறோம். டஸ்டர் பற்றி சொல்ல வாங்க வேணும். ஆல் வீல் டிரைவ் வெர்ஷன் வந்துச்சு, பெட்ரோல் வெர்ஷன் வந்துச்சு, டர்போ பெட்ரோல் வந்துச்சு, டர்போ டீசல் வந்துச்சு. டஸ்டர் எல்லாருக்குமான காராக இருந்துச்சு. ஒரு பெட்ரோல் ஹெட்டாக இருக்கீங்களா, டஸ்டர் வாங்குங்க. ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கீங்களா, டஸ்டர் வாங்குங்க. புது கார் தான் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்களா, டஸ்டர் வாங்குங்க. எல்லாத்துக்கான பதில் டஸ்டராகவே இருந்துச்சு. ஒரு நல்ல ஆல்ரவுண்டரான வண்டி 2026க்கு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக நியூவாக போல்டாக வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட் ஸ்டார்ட். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெனால்டோட லோகோ எங்கேயுமே இல்லை. டஸ்டர்ன்றது போல்டாக எழுதியிருக்காங்க. போல்டுன்றது டஸ்டரோட ஃபுல் கான்செப்டாகவே எடுத்திருக்காங்க. ஒரு போல்டான பம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நல்ல அப்ரோச் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் 4 சென்சார் கொடுத்துருக்காங்க இன்ஸ்டெட் ஆஃப் 2. இந்த செக்மெண்ட்டில் 2 சென்சார் கொடுப்பாங்க, 4 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஹூட் ரொம்பவே ப்ராமினெண்ட்டாக இருக்குது, ரொம்ப போல்டாக இருக்குது, நிறைய கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுற இன்ஜின் அண்ட் பவர் ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். 1.3 லிட்டர் டர்போ பெட்ரோல், 160 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. மேனுவல் அண்ட் டிசிடி ரெண்டுமே 6 ஸ்பீடில் அவைலபிளாக இருக்குது. 160 ஹார்ஸ் பவர் கைஸ், 160 ஹார்ஸ் பவர். அண்ட் 1.8 லிட்டர் ஹைப்ரிட் சிஸ்டமும் கொடுக்குறாங்க. 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கில் கொடுக்குறாங்க. இதுவுமே 160 ஹார்ஸ் பவர் கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுன்னு வந்தீங்கன்னா 100 ஹார்ஸ் பவருக்கான 6 ஸ்பீட் மேனுவல் டர்போ பெட்ரோல் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல வைடான கிளாடிங் கொடுக்குறாங்க. ரொம்ப பர்பஸ் பில்டான வண்டியாக இருக்குது. இதோட டிஆர்எல்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி எல்இடி, ஒரு ரொம்ப ஸ்லீக்கான டிசைனில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் சீக்வென்ஷியலாக இல்லை, ஆனால் ரொம்ப நீட் அண்ட் ஸ்லீக்காக இருக்குது. ஹெட்லேம்ப் வந்து எல்இடி டிசைன் தான், ஹாலோஜன் இல்லை. ஹாலோஜன்னு பார்த்தீங்கன்னா பூட்டில் மட்டும்தான் உங்களுக்கு ஹாலோஜன் லைட், சின்ன லைட் கொடுத்துருக்காங்க. இதோட பம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெரிய விஷயம். அட்டென்ஷன் டு டீட்டெயில் அண்ட் போல்ட்னஸ், இதுதான் டஸ்டரோட ஒரு மந்த்ராவாகவே இருக்குது. சைட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா ரெனால்டோட லோகோ கொடுத்துருக்காங்க. ஹிமாலயன் இன்ஸ்பயர்டு சிலுவேட்டில் ஒரு பேஜிங் கொடுத்துருக்காங்க. ஐகானிக்னு எழுதியிருக்காங்க. ஃபுல்லாகவே கிளாடிங் இருக்குது. அண்ட் ப்ரஷ்டு அலுமினியம் ஃபினிஷில் கிளாடிங் மேலே ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. 18 இன்ச் அலாய் வருது இந்த வேரியண்ட்டில். டைமண்ட் கட் அலாய்ஸ் டியூவல் டோன் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்டென்ஷன் டு டீட்டெயில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு கனெக்டட் டெயில் லைட் கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா வண்டியிலையுமே கனெக்டட் டெயில் லைட்ஸ் தான் வருது. அண்ட் ரெனால்ட்டுன்றதுக்கு பக்கத்தில் ஒரு கிளாடிங் டிசைன், பிளாக் கிளாடிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூனிக் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பம்பர் ரொம்ப ஹெவி பில்டாக இருக்குங்க. இட் கேன் டேக் அ லாட் ஆஃப் பீட்டிங். அண்ட் அஃப்கோர்ஸ் 4 சென்சார் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி குட். த மோர் த மேரியர். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபீச்சர் காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டெயில் கேஜ் கொடுத்துருக்காங்க கைஸ். ஆமாம், டஸ்டரில் எலக்ட்ரிக் டெயில் கேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து 700 லிட்டர்ஸ் க்ளைம் பண்ணுறாங்க. ரொம்பவே யூஸபுளான ஸ்பேஸாக இருக்குது. ரொம்ப பெரிய ஒரு ரெக்டாங்குலான ஸ்பேஸாக இருக்குது. ஸோ நல்லாவே யூஸ் பண்ணலாம். சப்வூஃபர் கொடுக்கல. ஆடியோ பற்றி பெருசாக லான்ச்சில் அவங்க பேசவும் இல்லை. இந்த லைட் மட்டும் ஹாலஜன் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லோடிங் லிப் ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ ஹெவியான ஐட்டம்ஸ்லாம் எடுத்து உள்ளே வைக்கிறதும் வெளியே வைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மிச்சப்படி டெயில்கேட் இஸ் வெரி குட். டெயில் டிசைன் இஸ் வெரி குட். உங்களுக்கான பூட் ஸ்பேஸுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அஃப்கோர்ஸ் மொத்த காரே ரொம்ப போல்டராக இருக்குது. இப்போ ரியர் டோர் அண்ட் ரியர் சீட்ஸ் பற்றி பார்ப்போம். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி கிளாடிங் வைடாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு போல்டர் லுக் தருது. பின்னாடி டோரில் ஹேண்டில் பிளேஸ்மெண்ட் குட் ஹேவ் பின் பெட்டர். டோர் ரொம்ப வெயிட்டுங்க, செம வெயிட்டு. இந்த க்ரீன் கலர் ஃபினிஷில் கொடுத்துருக்கிறது எல்லாமே கொஞ்சம் சாஃப்ட் டச் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. பிளாக்கில் இருக்கிறது எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். முன்னாடி ஒரு ஸ்டிச் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டிச்சை பின்னாடியும் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். விண்டோஸ் எல்லாமே ஒன் டச் ஃபங்க்ஷனோடு கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரஷ்டு அலுமினியம் ஃபினிஷில் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் கிரில் கூட ரொம்ப நல்ல அட்டென்ஷன் டு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு நல்ல ஜியாமெட்ரிக் டிசைனாக இருக்குது. சீட்டிங் கம்ஃபர்ட் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. எஸ்பெஷலி இப்போது டிரைவர் ரொம்ப ஸ்போர்ட்டியாக ஓட்டுறாருன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கூப்ட் அவுட்டான ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. லாங் டிரைவ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். குழந்தைய பிடிச்சிக்கிற மாதிரி பிடிச்சிக்கும்.
ஹெட்ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சர்ப்ரைசிங்லி மிடில் பேசஞ்சருக்குமே ஹெட்ரெஸ்ட் அட்ஜஸ்டபுளாக இருக்குது. அஃப்கோர்ஸ் 3 சீட் பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஆர்ம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. 2 கப் ஹோல்டர்ஸ், ஒரு ஃபோன் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏசி வென்ட்ஸ், அப்புறம் 2 டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேகசின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்கூப்ட் அவுட் ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீ ரூம் ரொம்ப நல்லாயிருக்கு. அஃப்கோர்ஸ் டஸ்டர் ஹெட்ரூம் இல்லாமையா, ஹெட்ரூம் இஸ் வெரி குட். அண்டர் தை சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். கிராம் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா டேம்ப்டாக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. 2 லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் கைஸ் ஒரு பெரிய பேனோராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. என்னோடய தலைக்கு பின்னாடியே போகுது அந்த பேனோராமிக் சன்ரூஃப். இன்டீரியர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஸ்டேரிங் வீல் தான் உங்களோட ஃபஸ்ட்டு அட்டென்ஷன் சீக் வந்து. எங்கேயுமே டச் பட்டன்ஸ் கொடுக்கலாங்க. ஸ்டேரிங் வீலில் எல்லாமே ஃபிசிக்கல் பட்டன்ஸ் ரொம்ப நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழேயுமே ஃப்ளாட் பாட்டம், மேலேயுமே ஃப்ளாட்டாக இருக்குது. ரொம்ப நீட்டாக இருக்குது கைஸ். அப்புறம் உங்களுக்கு பட்டன்ஸ் ஏகப்பட்ட பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லீக்கான ஒரு டிசைனில் இருக்குது. அது கான்ஃபிகரபிள் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லைட் லெவலிங்க்கும் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் பூட் ஓப்பன் பண்ணுறக்கும் இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க கைஸ். டோர் ஹேண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப கர்த்தியாக இருக்குது. ஒரு எஸ்யூவி டோர் ஹேண்டில்ன்றதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு கார்பன் ஃபைபர் ஃபினிஷ்டு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிச்சிங் தான் பின்னாடி கொடுத்துருந்தா பெட்டராக இருந்ததுன்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த க்ரீன் கலரில் இருக்க எல்லாமே சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ், இந்த பிளாக்காக இருக்கிறது எல்லாமே ஹார்ட் டச் மெட்டீரியல்ஸ். கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஆம்பியன்ட் லைட்டிங் வருங்க. இங்கே அந்த கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் கீழே ஆம்பியன்ட் லைட்டிங்கும் இருக்குது. டோர் பாக்கெட்ஸ் ரொம்பவே யூஸபுளான ஒரு டோர் பாக்கெட்ஸாக இருக்குது. அகைன் ஸ்பீக்கர் கிரில்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அட்டென்ஷன் டு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எல்லா விண்டோஸுமே 1 டச் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. கூடோஸ் டு ரெனால்ட் ஃபார் கிவிங் திஸ் ஃபீச்சர். அண்ட் ஒரு எர்கனாமிக்கான பொசிஷனில் உங்களோட மிரர் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. மிரரில் இண்டிகேட்டர் வந்து பின்னாடி வரவங்களுக்கு பர்ஃபெக்டாக கிளியராக இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் மிரரில் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்டரோட இது தெரியும் உங்களுக்கு. அஃப்கோர்ஸ் ரெனால்ட் டஸ்டரில் இப்போ அடாஸும் அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்க்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே அந்த போல்ட்னஸ் தெரியுது. சாய்ஸ் ஆஃப் கலர்ஸ் ஆர் வெரி போல்ட். ரொம்ப நீட் அண்ட் க்ளீன் அண்ட் ஷார்ப்பாக இருக்குது இந்த வாட்டி டஸ்டர். ஸோ இது இல்லாமல் நம்ம இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 10 இன்ச்க்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. 10 இன்ச்க்கான இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாமெட்ரிக் அண்ட் ஷார்ப்பான டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த மொத்த வண்டியிலே சட்டிலாக இருக்க ஒரே ஃபீச்சர் இந்த கியர் நாப் தான். கியர் நாப் சட்டிலாக இருந்தாலுமே இந்த வண்டியோட போல்ட் லுக்கை ஒரு டிஸ்டிங்விஷ்டு லுக்காக மாற்றுது. கேபின் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. என்ன தான் வெளியே போல்ட் அண்ட் ஸ்டைலிஷாக இருந்தாலுமே உள்ளே உங்களுக்கு ரொம்ப வெல்கமிங்கான ஒரு கேபினாக இருக்குது. வில் ஃபீல் கம்ஃபர்டபுள் இன் திஸ் கேபின். நீங்கள் ஓவர்வெல்ம் ஆகாமல் நீட்டாக எல்லாத்துக்குமே பட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த கேபினில். ஃப்ரண்ட் 2 சீட்டுமே வென்டிலேட்டட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு லம்பார் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 6-way அட்ஜஸ்டபிள் சீட், நாட் ஓன்லி ஃபார் த டிரைவர் பட் ஆல்சோ த கோ டிரைவர் கொடுக்குறாங்க. டஸ்டர் பற்றின ஃபுல் இன்டெப்த் வீடியோ வந்து டஸ்டர் ஷோரூம்ஸ்க்கெலாம் வந்து அப்புறமா போடுறோம். அப்புறம் என்ன மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் வச்சு நாங்கள் எங்கள் வீடியோ எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் a lot to us. Thank you. Bye bye.